தன்னுடைய மனுவை இனிமேல் பார்க்க வேண்டாம் என அவள் வாயாலே உரைத்ததை நினைத்து நெஞ்சு விம்பி துடிக்க உதட்டை கடித்தவள் மனோ என்றாள் மெதுவாய். தீனாவும் நிற்க, நான் அது கொஞ்சம் மனு விஷயத்துல செல்ஃபிஷ் தான். இவ்வளவு நேரம் வர வேணான்னு சொல்லிட்டு நானே இப்படி பேசுறேன்னு நினைக்காத தீனா. எனக்கு எனக்கு என் மனு ஒரு நாள் வேணும்டா, எனக்குன்னு வேணும்டா என்றாள் அழுக்குரலில். கேட்க வேண்டாம் என நினைத்தாலும் மூளை இதயத்தின் பிடியில் நழுவியது. ஏனோ தீனாவின் முகம் மாறுதல் இவளுக்கு வலித்து தொலைத்தது. கேட்டிருக்க கூடாதோ என நொடியில் எண்ணம் பிறக்க, வேணா, நான் இதை சும்மா கேட்டேன் தீனா, இதெல்லாம் சரி வராது, நீங்க போங்க என்றாள். கண்களை துடைத்து தன்னை தேற்றிக் கொண்ட பாவனையில் புன்னகைத்தாள். ஆனாலும் அழுகையாய் வந்து தொலைத்தது. அவன் அவளை வேதனையோடு பார்த்தான். சாரி தீனா, என்னால முடியலடா. உங்க 2 பேரையும் வச்சுட்டு நடிக்க கூட முடியல, பொய் சொல்ல முடியல, ரொம்ப வலிக்குதுடா. இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்க யாரையும் மீட் பண்ணாம இருந்தேன். அட்லீஸ்ட் நீங்களாவது நிம்மதியா இருப்பீங்கன்னு. இப்போ உங்க நிம்மதியும் கெடுத்துட்டல்ல என அவள் தேம்ப ஆண்கள் இருவரது கண்ணிலும் நீர் நிரம்பி விழுந்தது. குட்டி என மனு அவளை பிடித்திழுத்து தோளணைக்க அவன் தோளில் முகத்தை புதைத்தவள், எனக்கு என் மனு வேணும், ஒரு ஃப்ரெண்டா வேணும், ரொம்ப வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட போதும். அவனோட பேசணும், அவனோட இருக்கணும், அவனுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும். தெரியல, உனக்கு ஞாபகம் இல்லாதப்போ வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தோணலடா. குட்டின்னு நீ கூப்பிடும் போது ஏன் மனோன்னு மனசு சொல்லுதுடா. போன்னு துரத்தவும் முடியல, கிட்ட வச்சுட்டு சோபனாவுக்கு துரோகம் பண்ணவும் முடியல. நரக வேதனையா இருக்குடா. எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு அழுக வருது மனு. நான் என்னடா தப்பு பண்ண? நான் ரொம்ப நேசிச்ச 2 பேர், என் அம்மாவும் என் கூட இல்ல, நீயும் இல்ல. நீங்க 2 பேரும் இல்லாம நான் என்ன அவனை யோசிக்கவே இல்ல. கடவுள் எப்படியோ போன்னு விட்டுட்டாருடா. யாருக்குமே நான் வேணான்னு தோணும் போதெல்லாம் செத்துடலாம் போல இருக்குடா. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இங்க பார்த்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா மனு? என்னமோ போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிட்டேன் போல. அதான் கடவுள் உன்னை என் முன்னாடி இப்படி நிப்பாட்டி இருக்காரு போலன்னு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லடா. நீ யாரோ மாதிரி பார்க்கும்போது ரொம்ப வலிச்சதுடா. குட்டின்னு என்ன சுத்தி வர மனோ இவர் இல்ல, இவர் வெறும் ரஞ்சன்னு இத்தனை நாள் என்ன நானே தேத்திப்ப மனு. ஏன்னா என்னை விட்டுட்டு போன என்றவள் உடைந்து கதற மனு அவளை இறுக அணைத்து கொண்டான்.